ஹலோ ஃபோக்ஸ். இது வரைக்கும் நம்ம பொதுவாக நிறைய ஜெனரலைஸ்டு டாபிக்ஸ் அண்ட் இம்ப்ரவைஸ் பண்ணுறது எப்படி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட சேனலில். இப்போலேருந்து ஒரு சின்ன ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் பற்றி பீப்புளுக்கு வந்துட்டு படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அண்ட் இம்ப்ரவைஸ் பண்ணுங்கிற எல்லா ஆசையும் இருக்குது. பட் யாருக்கும் டே டு டே லைஃப்ல எவ்வளோ பெரிய பெரிய புக்ஸ் எடுத்துட்டு படிக்கிறதுக்கோ அண்ட் ஆடியோ புக்கில் கேட்டால் கூட அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டே போகும், கான்சென்ட்ரேட் பண்ணவோ முடியாமல் இருக்குது. ஸோ நம்மளோட ஒரு குட்டி ஐடியா என்ன அப்படின்னா, பீப்புள் எல்லாருக்குமே பர்சனல் டெவலப்மெண்ட்ங்கிறது அது அவங்களோட பர்த் ரைட் டு எக்ஸ்ப்ளோர். பட் சில டைம் அது அவங்களுக்கு அவைலபிள் இல்லாமல் போகுது. ஸோ இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா லேட்டர் பீரியட் ஆஃப் மை 20s தான் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதே தெரிய வரும். அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் இதை படிக்கிற போது, ஒரு புக்கை படிக்கணும், அகாடமிக்ஸ் படிக்கும் போதே ஐயோ என்னடா கடுப்பா இருக்குது, இதெல்லாம் யாரா படிப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக இந்த மாதிரி பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸாக இருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதுலேருந்து அதுலேருந்து தெரியக்கூடிய நாலேஜை நம்ம ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த சேம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு புக்கை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கோரான எசன்ஸை ஒவ்வொரு யூனிட்டா டிவைட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதில் என்ன சொல்ல வராங்களோ அதை நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட்டேன், கன்வே பண்றேன் அப்படின்னா, இதுதான் இந்த புக்ல சொல்ல வராங்களாங்கிற விஷயம் தெரிஞ்சு அதில் என்ன அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட ஃபுல் எஃபெக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை நம்ம அட்டைன் பண்றதுக்குங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ புக்கா நம்ம வந்துட்டு எங்கெங்கேயோ போறதுக்கு பதிலாக நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இருந்தே ஒரு சேஞ்சை கொண்டு வருவோம். அதுக்கு புக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். இத எழுதினவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிரீன். அவர் வந்துட்டு ஒரு டிபிக்கலா சொல்ல போனா செடக்ஷன் எக்ஸ்பர்ட். அவருக்கு தேவையான விஷயத்த பீப்புள் கிட்ட அவங்க பண்ற மாதிரி அவரு பண்ண வச்சிருவாரு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் பேசிக்கலா பீப்புளை. அதை மேனிப்புலேஷன் சொல்ல முடியாது, எல்லாரும் நம்மளை ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஹியூமன் பிஹேவியர்ஸ் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவர் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட். ஹியூமன் எமோஷன்ஸ், ஹியூமன் பிஹேவியர்ஸ் எல்லாம். இந்த புக் என்னன்னா, லா ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்ல நம்ம என்னதான் நிறைய டைம் நம்ம லாஜிக்கலா இருக்கிறோம், நான் ரொம்ப ரேஷனலா இருப்பேன், நான் ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணுவேன், நம்ம என்ன சொன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸா ஒரு எமோஷனலான ஒரு ட்ரிவன், எமோஷனல் பேஸ்ல தான் நம்ம வந்துட்டு முடிவுகள் எடுப்போம். நமக்கு வேணா சொல்லிக்கலாம், இல்லப்பா நான் ரொம்ப லாஜிக்கல் பர்சன் அப்படின்னு. ஆனா பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன ஓடுதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சா இதுதான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். பட் நமக்கே தெரியாது. ஸோ இவர் வந்துட்டு எந்தெந்த எமோஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அது எப்படி ஆல்டர் பண்ண நம்ம இன்னும் நம்மளை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஸோ லா ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்ங்கிறது நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போது சரி, அதுக்கு மேலோட்டமா நம்ம ஒரு ரேஷனலான ஒரு தாட் ப்ராசஸ், நான் லாஜிக்கலா திங்க் பண்றேன்னு நினைச்சாலும் அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்னலாம் எதெல்லாம் நம்மளை அப்படி பண்ண வைக்குதுங்கிற ஒரு அவேர்னஸை அவர் கொடுக்குறாரு. அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், சில டைம் நமக்கு தேவையான டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே இது இதனாலதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த புக்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம். எல்லா யூனிட்ஸுமே முடிஞ்சாலும் கொஞ்சம் பிரீஃபா தான் இருக்கும் அண்ட் ரொம்ப கச்சகச்சன்னு இல்லாம தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் எதை பத்தி, அதுல என்னென்ன மெயினான ஒரு கீ இன்சைட்ஸ் என்ன அண்ட் அதுல இருந்து நம்ம டெக்னிக்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி சப்போர்ட் திஸ்ன்னு நான் சொல்றதோடய நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு வேல்யூவோ நீங்க ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு பெனிஃபிட்டை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி வித் தட். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பீப்புளுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும்,
சில பீப்புளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, என்னால இந்த மாதிரி விஷயங்களை படிச்சு நானே என் ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு என்னால அதை கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அதனால தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ வாட்சஸ் திஸ் முடிஞ்ச அளவு ஃபுல்லா வாட்ச் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மாடர்னான லாங்குவேஜஸ் எதுவும் இருக்காது. நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேஷுவல்னு கான்வர்சேஷன் மேக் பண்ற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். அதை நீங்க கேட்டு ரியல் டைம்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அண்ட் சும்மா இதை உட்காந்து கேட்கறதுக்கு போரிங்கா இருக்கும், சும்மா என்னடா அவன் பேசிட்டு தானே இருக்கிறாங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, இட்ஸ் நாட் அ கிரைம் டு திங்க் தட் வே. பிகாஸ் சோஷியல் மீடியா நம்ம இப்படி கண்டிஷன் பண்ணிடுச்சு. எக்ஸைட்டடான ஃபேக்டர்ஸ் சடசடான இமேஜ் வந்துட்டே இருக்கணும், பேக்ரவுண்ட்ல வீடியோ ஓடிட்டே இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நம்மளை வந்துட்டு கேப்டிவா இடத்துல வைக்க முடியும். அது நம்மளோட பிழை இல்லை, நம்மளோட செட்டிங் அப்படி. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க இப்போ ஒரு கார்ல டிரைவ் பண்றீங்க, இதை போட்டு விட்டு கேட்கலாம். தோட்டத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு கேட்கலாம், இல்லை ஸ்பீக்கர் போட்டுட்டு கேட்கலாம். ஹெட்செட் கூட போடாதீங்க, ஸ்பீக்கர் போட்டு கேட்கலாம். ஸோ ஐ ரியலி கேர் ஃபார் ஈச் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ வாட்சஸ் திஸ் வீடியோ. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசி ஒரு ஐடியா சொல்ற மாதிரி உங்களோட பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொன்ன அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களா, அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. பட் இது எல்லாமே என்னோட ஓன் சொல்யூஷன்ஸ் இல்லை. ஐ ரீட் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் ஐ ஷேர் ஃப்ரம் புக்ஸ். ஸோ அவங்க தான் ஒரிஜினலான சாம்பியன்ஸ். ஐம் ஜஸ்ட் அ மீடியேட்டர் இன் பிட்வீன். ஸோ யா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி போகுதுங்கிறத வந்து நம்ம போகிற போக்கில் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே போவோம். ஸ்டே ஸ்ட்ராங்.